வணக்கம் அண்ணா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களோட பேர்? சுரேஷ். நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம். உங்களோட பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. யார் அனுப்பி இருக்கலாம்? சரி, ஃப்ரெண்ட் ஆகலன்னு சொன்னா இந்த ஃப்ரெண்ட் அனுப்பி இருக்கலாம். என்னாலும் ஒரு ஆள் தான் ஸ்பெஷலா அனுப்பி இருக்கிறாங்களே. ரூவிராஜ் எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல இருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்திருக்கிற கிஃப்டை பார்ப்போம். நன்றி. அவங்களுடைய புனித அன்பை வெளிப்படுத்துறதுக்காக ரெட் ரோஸ் அனுப்பி இருக்கிறாங்க இந்த நாள்ல. உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் பிரான்ஸுக்கு வெளியில இருந்து வாரன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? வெளியில இருந்து வரல, ஊர்ல இருந்தா சொல்லுங்க. சரி, ஸ்ரீலங்கால இருந்து சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? ஓகே, உங்களுக்கு ஸ்ரீலங்கால இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறேன்னு சொன்னா இந்த ஃப்ரெண்ட் அனுப்பி இருக்கலாம். சரி, உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கிஃப்டை பார்ப்போம். சரி, உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது இந்த இனிமையான நாள்ல. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களோட உறவினர்கள் சார்பில் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? நிறைய இருந்தாலும் ஸ்பெஷலா இந்த நாள்ல அதுவும் மிட் நைட்லயே கொடுக்கக்கூடியது யாரா இருக்கலாம். உங்களுக்கு மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பா அப்படியான உறவு முறையில் ரத்த உறவு முறையில் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? சில எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் அனுப்பி இருப்பாங்களா? சில பேர் உங்களுக்கு தெரியாம ஒன் சைட் லவ் பண்ணக்கூடிய யாரும் ப்ரப்போஸ் பண்றதுக்காக அனுப்பி இருப்பாங்களா? சில வேலை சர்ப்ரைஸா இந்த பர்த்டேல ப்ரப்போஸ் பண்ணணும்னு அனுப்பி இருக்காங்களோ தெரியல. என்ன அப்படி இருக்காது. அப்ப அப்படி ஒரு அன்பு உங்களை தேடி வந்தா அப்ப அந்த அன்பு வேணாமா? சரி, உங்களுக்கான அடுத்த கிஃப்டை பார்ப்போம். சரி, உங்களுக்காக அடுத்த கிஃப்ட் வந்திருக்குது. இதை ஸ்பெஷலா உடைச்சு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலா பர்த்டே கேக் வந்திருக்குது. அது மாதிரி போட்டோ வந்திருக்குது. இந்த போட்டோ எப்ப எடுத்த போட்டோ? 1 வீக்குக்கு முதல்ல. யாருக்கு அனுப்பினீங்க இந்த போட்டோவை? பேசுக்குள்ளே நிறைய பேருக்கு அனுப்பியிருப்பீங்க. அப்ப நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அப்படியே அப்ப நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து யாரோ ஒரு ஆள் தான் அனுப்பியிருப்பாங்க. என்ன அப்ப எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அனுப்பியிருப்பாங்க? சொல்லல சொன்ன பிரச்சனை வந்துடுவேன். சரி, யார் அனுப்பியிருக்கலாம் ஃபைனலா சொல்லுங்க. சரி, உங்களுக்கு எத்தனை சகோதரங்க? உங்களோட சகோதர வழியில் அனுப்புறேன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? அம்மா, அண்ணாவா, தங்கச்சியா, யார் சகோதரங்க? அப்ப யார் அனுப்பியிருக்கலாம் அதுல குறிப்பிட்ட அனுப்புறேன்னு சொன்னா? தனி ஒரு ஆளை சொல்றாங்க யோசிக்கிறீங்க. அப்படியா? ஃப்ரெண்ட் சொன்னாலும் தனி ஒரு ஆளை சொல்றீங்க இல்ல, சகோதரன் சொன்னாலும் யாருன்னு சொல்றீங்க இல்ல. சரி, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட இருந்தா வந்திருக்கு. அதாவது ஒரு உங்களோட பழகக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட இருந்தா வந்திருக்குது அப்படின்னு சொன்னா பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்குது அப்படின்னு சொன்னா யாரா இருக்கலாம்? யோசிக்கிறீங்க பேரை சொல்றீங்க. அப்படியா? சரி, உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் அனுவன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் அனுப்பி இருக்கிறாங்க. யார் அவங்க? ஃப்ரெண்ட் தானே. சரி, உங்களோட பிறந்த நாள் சிறப்பா இருக்கும்னு சொல்லி ஸ்பெஷலா அனுப்பி இருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு கிஃப்ட் உங்களுக்கு வரும்னு சொல்லி? என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு ஸ்பெஷலா? சரி, நீங்களும் இதே மகிழ்ச்சியோட நட்பென்ற ரீதியில பயணிக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுடைய நண்பி அனு சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைசஸ் சார்பாகவும் நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.